இவன் பாராட்டுறானா திட்டானானே தெரியலையே. குண்டலினி பவர் எழுப்பும்போது குறுக்கால வந்த கேஸ்டபிள் மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு பாடாப்படுத்துறான். இவனுங்க முதல்ல நம்மகிட்ட எப்படி வந்து நின்னானுங்க? சுவாமிகளுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம். நாங்க உங்கள் பக்த கோடிகள். ஓ அம்மா தாயே சமயபுரத்தம்மா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அப்பாட்டக்கர் சாமியை என்னை உருவாக்கிரு. உனக்கு தங்கத்துல சூளை செஞ்சு வைக்கிறேன். சுவாமிகளுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். பக்தர்கள் புதுசா இருக்கீங்க, எங்க இருந்து வரீங்க? நாங்க உங்கள் பக்த கோடிகள், தங்கள் சிசியர்கள். மிகவும் சந்தோஷம். உங்கள் பொற்பாதம் ஒரு நாளாவது எங்கள் ஆட்சிக்கு, எங்கள் இந்த தேச ஆட்சிக்கு, பைசார் ஆட்சிக்கு சாமியார் அப்பத்தான் எங்களுக்கும் எங்கள் ஆட்சிக்கும் தீட்சை கிடைக்கும். லாட்ஜுக்கு தீட்சையா? ஆம் சாமி. புதுசா இருக்க, என்ன இப்படி ஊழிடுறானுங்க? என்ன வர வேண்டும் பக்தா? எங்கள் ஆட்சியில கக்கூசுக்கு கதவு இல்ல, கழுவுறதுக்கு டப்பா இல்ல, கிளீன் பண்றதுக்கு பீச்சிங் பவுடரே இல்ல, கட்டிலுக்கு ஆளே வரல சாமி. அதனால கல்லாவுல பணமே இல்ல. ஒத்தையா வந்தவன் கத்தையா பணம் தருவான்னு பார்த்தா ஒத்த கயிறுல மாட்டி செத்த நாய் மாதிரி தூக்குற தொங்கிடுறா சாமி. அவன் ஆவி அங்கேயோ சுத்தி இருக்கு சாமி. ஆமா சாமி. கேஸ் வேற, கோர்ட்டுக்கு கேஸுக்கும் வாய்தாவா நாயா பேயா அரைஞ்சுக்கிட்டு இருக்க சாமி. நீங்க மட்டும் தகுனா அப்பா நாங்க சாமி தகுனான்னு சொல்லி லாட்ஜை டெவலப் பண்ணி எங்கேயோ போயிடுவோம் சாமி. அல்லாதே மகனே, உனது லாட்ஜுக்கு நான் மட்டும் தனியாக வந்து தங்குகிறேன். நீங்க தனியாவே வர வேண்டாம் சாமி. என்னடா அது? தனியாவே வரக்கூடாது. உங்க பெண் சிசைகளோட, முக்கியமா ரம்பா ஊர்வசி மேனகையோட எங்கள் ஆட்சிக்கு உலா வந்தா எங்கள் ஆட்சிக்கு மோட்சம் கிடைக்கும். நாங்க எங்கேயோ போயிடுவோம் சாமி. என்ன அவனுங்க ரம்பா ஊர்வசி மேனகை எல்லாம் கேட்கிறானுங்க? யோசனை பண்ணாதீங்க. புனிதமாயிடும். ஒரே ஒரு நாள் உங்கள் பாதம் எங்க லாட்ஜில் பட்டுச்சுன்னா லாட்ஜே சொர்க்கமாயிடும் சாமி. என் பாதம் பட்டா போதுமா? எங்க லாட்ஜ் உச்சத்துக்கு போயிடும். நாங்களும் எங்கேயோ போயிடுவோம். எங்களை வச்சு நீங்களும் எங்கேயோ போயிடுவீங்க. அம்பாள் நம்ம வேண்டதுல கேட்டாங்களோ? புனிதமாயிடும் சாமி. பேயெல்லாம் ஓடி போயிடும் சாமி. லாட்ஜுக்கு வந்து காட்சி கொடுக்கணுன்றானுங்க. அவசியம் எனது பெண் சிசிகளோடு படை பரிவாரங்களோடு வந்து தங்களுடைய லாட்ஜில் எனது பொற்பாதத்தை அங்கே பதிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய லாட்ஜ் எங்கேயோ. நன்றி சாமி. போதுமா? உங்க வாக்கு ஒன்னே போதும் சாமி. அருள் கருணையோ கருணை. தெய்வமே நம்ம ஆட்சிக்கு வருது இல்லையா? சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பட்டமா அடிமைகள். அப்படி வந்தவங்க அங்க பிடிச்ச 7.5 நாட்டம் எங்க கொண்டு விடும்போது தெரியலையே. ஐயா, எங்க ஐயா ஓனரு சாமி கண்ணு, என் செல்லம்ல, என் கண்ணுல, என் தங்கம்ல, என் மணிக்குட்டில, என் செல்ல கட்டில, என் செல்லம், என் செல்லக்கட்டி. ஏன் சாமி தியானத்தில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற? இல்லீகல் கணக்கு நல்ல பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க சொல்லும். மயிலேன்னு இறங்க போடாது. இந்த வீடியோ எங்க போடணுமோ அங்க போடுறேன். சரி சாமி, உங்களுக்குலாம் 1 கோடி ரூபா ஒரு பெரிய மேட்ரா? உனக்கு என்ன தெரியும்? டேய் தர்றோம் தான்டா சொன்னேன். என் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கடா. அது தெரியாம இந்த நாதறிங்க நீ இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்கடா. இதாண்டா நடந்துச்சு. வீடியோ அப்லோட் பண்ணிட்டானுங்கடா. சும்மா வேலை வெட்டி இல்லாம பேசிட்டு இருக்காம சட்டு புட்டு வேலையை முடிங்க. பாருங்க சாயங்காலம் ஆயிப்போச்சு. ஜெயில வந்தான்னு வச்சுங்களேன், வாயிலே எங்க இருக்க வேண்டிய ஆளு. இன்னும் கொஞ்ச நாள் பாரு டாப் ஆயிடுவேன். டாப்பு டக்கர் சாமியாரின் ஃபாலோவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவர் மீது சுமத்தப்பட்ட வீடியோ குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவை மார்பிங் செய்யப்பட்டவை என்று நிறுவனமானதால் அவர் இன்று விடுதலை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஏங்க, நானும் தெரியாம தான் கேட்குறேன். நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? சென்னையில் ஏறாத கம்பெனியில் ஒருத்தனும் வேலை தர மாட்டேன்ட்டான். பிச்சை எடுக்கிறத தவிர எனக்கு வேறு வழியே தெரியலை. சரி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாழ்க்கையில் ஒரு படி கீழே இறங்கி போய் சிவனுடைய பிள்ளையா ஆயிட்டங்க. புரியலையா? கபாலீஸ்வரர் கோயிலில் போய் பிச்சை எடுத்தேன்.
நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக பிக்ஸை வாங்கிட்டு இருந்தேன். 3 வேளையும் யாரோ கொடுக்குறத வாங்கி கேங்கி மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு இருந்தேன். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா உண்டக்கஞ்சி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்கே வர்றவங்க போகிறவங்க எல்லாம் ஏதோ 1 ரூபா 2 ரூபா போட நான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். நம்ம வேற கொஞ்சம் வெள்ளையும் சொல்லியுமா இருக்குமா, என் பக்தன் சொல்லி ஒருத்தன் வந்தான். அவன் வந்து என்னன்னா என் லாட்ஜ் மோசமாக இருக்கேன்னு சொல்லி வந்து கேட்டான். லாட்ஜில் என்னோட பாதம் பட்டா புண்ணியமாக போகும்னு சொல்லி கேட்டான். சரின்னு அங்கே போய் அவனுக்கு தீட்சை கொடுக்கலாமேன்னு போனவன் தான் என்னை அவன் வச்சு செஞ்சுட்டான். எனக்கு சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒரு பொண்ணு கூட என்னை சேர்த்து வச்சு மாஃபிங் பண்ணி என்னென்னவோ பண்ணி வீடியோ வெளியிட்டான். கடைசியில் அந்த வீடியோ எதுவுமே உண்மை இல்லை, பொய்ன்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு. சரி இங்கேருந்து தப்பிச்சு போகலாமேன்னு பார்த்தா, பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா, கோர்ட்டு தீர்ப்பை எவனும் மதிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவன் தீர்ப்புக்கு ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும். நான் சிவசிவான்னு கூப்பிட்டேன். அவர் எனக்கு அபயம் சொல்லி அபயம் கொடுத்தாரு. அவருடைய புண்ணியத்தில் இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னு தெரியுமா? ஓலாசா கண்ட்ரியில் இருக்கேன். இது ஒரு பெரிய தீவு. இந்த தீவையே விலைக்கு வாங்கிட்டேன். என்ன ஒன்றும் ஆட்ட முடியாது. அப்பாட்டக்கர் சாமியார்னா சும்மாவா?